சென்னை துறைப்பாக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். லதா, முழு விவரம். வணக்கம். சென்னை துறைப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி நகர் பகுதியில சதுப்பு நில ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றக்கூடிய நடவடிக்கையில் வனத்துறை ஈடுபட்டு வருகிறார்கள். போலீஸ் பாதுகாப்போடு வனத்துறையினர் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய அந்த நடவடிக்கைக்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து சாலைகளில் அமர்ந்து அவர்கள் போராட்டம் நடத்திய ஒரு நிலையில தொடர்ந்து பேச்சுவார்த்தையும் கூட நடைபெற்றது. ஆனால் மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்காத ஒரு நிலையில தற்பொழுது கைது நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். குண்டுக்கட்டாக வலுக்கட்டாயமாக அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த ஒரு சிலர் தற்பொழுது கைது செய்யப்பட்டு வாகனங்களில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பகுதி மக்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாகவே நாங்கள் இந்த பகுதியில் வசித்து வருகிறோம், எங்களுக்கு பட்டா வேண்டும், அருகே சுற்றி இருக்கக்கூடிய மற்ற அடுக்குமாடி குடியிருப்புகள் நிறுவனங்களுக்கு எல்லாம் நீங்க பட்டா கொடுத்திருக்கீங்க, ஆனா எங்களுக்கு பட்டா வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில நீதிமன்ற உத்தரவை அடுத்து தற்பொழுது இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடிய நடவடிக்கையில் வனத்துறையினர் ஈடுபட்டு இருக்காங்க. பலத்த போலீஸ் பாதுகாப்பானது இந்த இடத்தில் போடப்பட்டிருக்கிறது. மக்களினுடைய எதிர்ப்பை அடுத்து தற்பொழுது கைது நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை துறைப்பாக்கத்தில் ஆக்கிரமிப்பை அகற்றச் சென்றபோது வனத்துறையினர் மற்றும் போலீஸ் அதிகாரிகளோடு அந்த பகுதிவாசிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த காட்சிகளை முன்னதாக பார்த்திருந்தோம். தொடர்ந்து அதிகாரிகளோடு அந்த பகுதிவாசிகளும் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த காட்சிகளை பார்த்த நிலையில் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்து காவல்துறையினர் அழைத்துச் செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை துறைப்பாக்கத்தில் சதுப்பு நில பகுதிகளில் ஆக்கிரமிப்பு செய்திருந்தவர்களை அகற்றுவதற்காக வனத்துறை அதிகாரிகள் இன்றைக்கு போலீஸ் அதிகாரிகளோடு அங்கு சென்று ஆக்கிரமிப்பை அகற்ற முயற்சித்த போது அந்த பகுதிவாசிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். தொடர்ந்து தற்போது அவர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டு எடுத்துச் செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். போராட்டத்தின் போது பெண் ஒருவர் மயங்கி இருக்கிறார். அவரை போலீஸ் அதிகாரிகள் தூக்கிச் சென்று கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து லதா, தற்போது அங்க ஒரு பெண் மயங்கி விழுந்திருக்காங்க. களத்துல என்ன மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கு, முழு விவரம். வணக்கம். தற்பொழுது துறைப்பாக்கம் மகாலட்சுமி நகரை பார்த்தோம் அப்படின்னா பரபரப்பான காணப்படுகிறது. தற்பொழுது ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடிய நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில மக்கள் கடும் எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார்கள். அவர்கள் தொடர்ந்து எதிர்ப்புகளை தெரிவித்து அவர்கள் பதிவு செய்து வரக்கூடிய ஒரு நிலையில ஒரு பெண் மயங்கி விழுத ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவரையும் கூட காவல்துறையினர் தூக்கி சென்று இருக்கிறார்கள். தொடர்ந்து கைது நடவடிக்கை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில பல ஆண்டுகளாகவே வசித்து வரக்கூடிய தங்களுக்கு பட்டா வேண்டும் என்று தொடர்ந்து மக்கள் கோரிக்கை வைத்து வரக்கூடிய ஒரு நிலையில வனத்துறையானது இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அந்த வகையில
இந்த பகுதி மக்கள் ஆக்கிரமிப்புகளை வந்து அந்த நடவடிக்கைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து சாலைகளில் அமர்ந்து ஒரு பக்கம் போராட்டம் நடத்திய ஒரு நிலையில அதற்கு பிறகாக பேச்சுவார்த்தையும் கூட நடைபெற்றது. ஆனால் மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கப்படாத ஒரு நிலை இருப்பதால தொடர்ந்து கைது நடவடிக்கையை வந்து காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவரும் வந்து அவர்களிடம் மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலானது இருக்கிறது. இதற்கிடையே ஒரு பெண் வந்து மயங்கி விழுந்த ஒரு காட்சிகளையும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. அவரையும் கூட காவல்துறையினர் தூக்கி சென்று கைது செய்திருக்கிறார்கள். அனைவரையும் வலுக்கட்டாயமாக குண்டுக்கட்டாக கைது செய்து வருகிறார்கள். லதா, தொடர்ந்து அங்க அந்த பெண் மயங்கி விழுந்ததை தொடர்ந்து இளைஞர் ஒருவர் தாக்கப்படக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யாரு, என்ன நடக்குது, முழு விவரம்? வணக்கம். கைது நடவடிக்கைக்கு அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கப்படாத நிலையில காவல்துறையினர் இளைஞர்களை, பொது மக்களை வந்து அடித்து அவர்களை கைது செய்யக்கூடிய அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தற்பொழுது ஜேசிபி ஆனது வந்து வரவழைக்கப்பட்டு இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய வீடுகளை இடித்து மக்களை எல்லாம் வெளியேற்றக்கூடிய அந்த நடவடிக்கையில வந்து வனத்துறையினர் வந்து அதிகாரிகள் ஈடுபட இருக்கிறார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் தொடர்ந்து மன்றாடி கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் வீடுகளை எல்லாம் காலி செய்து விடுகிறோம், எங்களுக்கு போதுமான அளவு நேரம் வேண்டும் என்றெல்லாம் கூட அவர்கள் மன்றாடி பார்த்தார்கள். ஆனாலும் தொடர்ந்து இந்த நடவடிக்கையில், இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலையில மக்களினுடைய அந்த எதிர்ப்பை தொடர்ந்து அவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வலுக்கட்டாயமாக அடித்து உதைத்து அவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்கிறார்கள். முக்கியமா பார்த்தோம்னா ஒரு இளைஞரை காவல் ஆய்வாளர் பிரபு என்பவர் வந்து அடித்து அவரை வந்து கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளையும் கூட நம்மால் வந்து பார்க்க முடிகிறது. வலுக்கட்டாயமாக அடித்து உதைத்து அவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு பெண்மணி மயங்கி விழுந்த காட்சிகளை பார்த்தோம். குண்டுக்கட்டாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைதுக்கு ஒத்துழைக்காதவர்கள் மேலதான் காவல்துறை தாக்குதல் நடத்தியிருக்கிறதா அல்லதா? பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து அந்த எதிர்ப்புகளை தொடர்ந்து அந்த கைது நடவடிக்கை என்பது வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பேச்சுவார்த்தையின் போது கூட வனத்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், வருவாய்த்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், அனைவருமே நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் நாங்கள் சுமூகமாக இதனை அகற்றிவிட்டு சென்று விடுவோம். நாங்கள் ஏற்கனவே வந்து காலக்கெடு வந்து கொடுத்திருந்தோம், ஆனால் நீங்கள் தற்பொழுது வரை காலி செய்யாமல் இருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் வந்து சுமூகமாக எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் அனைத்தும் வந்து சுமூகமாக நடைபெறும் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆனால் பேச்சுவார்த்தையின் போது அதற்கு மக்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. எங்களுக்கு வந்து கண்டிப்பாக பட்டா வேண்டும் அப்படி என்று அவர்கள் வந்து குறிப்பிட்டிருந்த ஒரு நிலையில எங்களுக்கு தற்பொழுது வரை வீடுகள் கூட மறுகுடியமர்வுக்கு வீடுகளும் கூட ஒதுக்கீடு செய்யப்படவில்லை, நாங்கள் எப்படி வந்து வெளியேறுவது என்று அவர்கள் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களினுடைய ஒத்துழைப்பு வந்து கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் தான் காவல்துறை வந்து கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு சிலர் வந்து கைதை எதிர்த்து அவர்கள் வந்து குரல் கொடுத்த ஒரு நிலையில குண்டுக்கட்டாக அவர்களை வந்து கைது செய்திருக்கிறார்கள். கைது நடவடிக்கைக்கும் கூட ஒரு சிலர் ஒத்துழைக்காத நிலையில அவர்கள் மீது காவல்துறையினர் வந்து அடித்து உதைத்து அவர்களை வந்து கைது செய்யக்கூடிய ஒரு சூழலானது வந்து இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லதா.